இவங்க என்னெல்லாம் செய்தி கசிய விட்டாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி கசிய விட்டாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த 1000 கோடி ஊழல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பல வகையான ஊழல்கள் வந்து சொல்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறது, அப்புறம் வந்து அன்அக்கவுண்டடாக வந்து பாட்டில்ஸ் வந்து கொள்முதல் பண்ணுறது, அதை விற்பனை பண்ணுறது, சந்து கடைகளில் விற்கிறது, இப்படி இல்லீகலாக விற்கிறது, இதெல்லாம் கூட்டி சேர்த்து பார்த்தா 50,000 கோடி. இந்த பணம் யாருக்கு போகுது? அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு, அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும், முதலமைச்சர் குடும்பம் வரைக்கும் வந்து போகுது. அப்போ இந்த வழக்கில் வந்து யார் அந்த தம்பி? அந்த தம்பி வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். அவரை வந்து கண்டிப்பாக அமலாக்கத்துறை வந்து கைது செய்யும். ஆகாஷ் பாஸ்கரனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவங்க இந்த செய்திகளும் வேண்டுமென்றே வந்து கசிய விடப்படுகிறது. இந்த ரித்தீஷ் தான் வந்து உதயநிதியுடைய ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த ரித்தீஷை இதற்கு முன்னாடி எந்த மூத்த பத்திரிகையாளராவது அல்லது புலனாய்வு பத்திரிகையாளர் யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா யாரும் பேசினதில்லை. இப்போ தான் இந்த பேரே வந்து அடிபடுது.